ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா டெம்பிள் விசிட் தான். ஐயன் கோயில்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான கோயில் வந்து ஐயன் கோயில். இங்கே வந்து எதுக்கு போகிறோன்னா, நம்ம வீட்டில் பாம்பு இல்லாட்டி சின்ன பூரான் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கோயில் தான் வந்து ஐயன் கோயில். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 மேலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். டெம்பிள் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 3 வரைக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து 4 நைட் 8:30 வரைக்குமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து கிளம்புனால செம்ம கிளைமேட்டு, நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. ஐயன் கோயில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாமே வில்லேஜ் சைட் தான். ஸோ அதில் ஒரு நல்ல ஆட்டோ ரைடை பிடிச்சி ஜாலியாக ஃபன்னாக கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பஸ் வசதி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டைமிங்க்கு தான் இருக்கும். அண்டு நாங்கள் வந்து ஆட்டோலேயே ப்ரிஃபர் பண்ணிட்டோம். நான் பாப்பா கூட்டிகிட்டு போகிறதுனால ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் வந்து டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நம்மலாம் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கோயில் சுற்றி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து கோயில் நடந்துச்சு. நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி போகும்போது ஒன்றுமே வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ நிறையா வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் தான் வந்து பின்னாடி வழியாக தான் நம்ம வந்து கோயில் என்ட்ரன்ஸ்க்கு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புது வீடு கட்டி நாங்கள் வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு. மேலே பாம்பெல்லாம் வரக்கு வந்து வாய்ப்பே இல்லை. எல்லாமே வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படின்னே தெரில, ஒரு லாஸ்ட் வீக் வந்து சின்ன பாம்பு வந்து சிறு பாம்புன்னு சொல்லுவாங்க, அது மேலே வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரில. நாங்களும் எல்லா பக்கமே பார்த்தோம், எதாவது ஓப்பன் இருக்கா, எதாவது ஓட்ட வழியாக வர முடியுதான்னு பார்த்தோம். நிறைய பேர் அது பாத்ரூம்லேருந்து வரும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பாத்ரூம்லேருந்து வரக்கும் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த பயத்தினால தான் வந்து நாங்கள் ஐயன் கோயிலில் போயிட்டு வந்துடலாம், புது வீடு வர கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு பயத்திலே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அண்ட் ஒரு நம்பிக்கை தான் இனிமேல் வந்து பாம்பு வராது அப்படின்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே புது சிலை வந்து கட்டியிருந்தாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கட்டியிருந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நாங்கள் போகும்போது எதுவுமே இல்லை. கோயில் மட்டும்தான், ஐயன் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சிலைக்கு பக்கத்தில் தான் வந்து செம்மண் வந்து வச்சுருப்பாங்க. செம்மண் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாட்டில் வந்து கொண்டு போய்க்கோங்க வீட்டிலேருந்து, இல்லாட்டி பக்கத்துலேயே வந்து 20 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. பாட்டில் வந்து எங்கே கிடைக்குன்னா, கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து விற்றுட்ருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் 20 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த செம்மண் வந்து அப்பப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே கலக்கி வச்சுருவாங்க. நாங்களும் வந்து அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வீட்டில் வந்து இதை அப்படியே ஒரு 1 ஹவர் மட்டும் வச்சுட்டு எல்லாேருக்கும் வந்து வச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த செம்மண்ணை கொண்டு போய் நீங்கள் வெளியே செடிக்கு தான் ஊற்றணும். வீட்டில் வந்து எப்பவுமே வச்சுருக்கக்கூடாது செம்மண்ணை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி வந்து செம்மண் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு போய் செடிக்கு ஊற்றிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸெல்லாம் நிற்கிற பஸ் ஸ்டாப், சின்ன பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இது. உங்களோட வெஹிக்கல்ஸில் நீங்கள் வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஆட்டோ, காரு, வண்டி எல்லாமே பார்க் பண்ணுறக்கு இடம் இருக்குது. அண்ட் சின்னதாக கடைகள்லாம் இருக்குது. ஒரே ஒரு டீ ஷாப் இருக்குது. அப்புறம் அங்கேயே வந்து சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்களும் பாப்பாவுக்கு வந்து சின்னதாக ஒரு பால் அந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வில்லேஜ் சைடுங்கிறதுனால வந்து செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் வந்தால் நம்புவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வாங்க. நாங்களும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.